நிலவு வானத்தின் உச்சிக்கு வந்திருந்தது. இருளின் மடியில் ராமநாதபுரம். தெருவில் நடப்பட்ட கல் தூண்களின் உச்சியில் மின்மினி பூச்சி போல் கண் சிமிட்டும் விளக்குகள். தெரு விளக்குகள் அத்தனையும் சேர்ந்தாலும் எனக்கு ஈடாகுமா என்பது போல் வானத்து நிலவு. எங்கோ ஓர் மூலையில் ஒரு நாயின் ஊளை சத்தம். பகலெல்லாம் தூங்கி கிடந்துவிட்டு இரவெல்லாம் இரை தேடி படபடக்கும் ஆந்தைகள். இவை தவிர ஆள் அரவம் இல்லாத இந்த வேளையில் ராமநாதபுரத்து அரண்மனையான ராமலிங்க விலாசில் ஒரு அறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறையின் பஞ்சு மெத்தையில் படுத்திருக்கும் ராமநாதபுரத்து மன்னரான செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி தூக்கம் வராமல் தவித்தார். அடிக்கடி எழுந்திருப்பதும் அந்த அறையை விட்டு வெளியே வந்து மாடத்தில் நின்று விழிந்து விட்டதா என்று வானத்தை பார்ப்பதும் மன்னரின் இரவு நேர பணியாயிற்று. இதுவரை 10-12 முறை இது போன்று நடந்துவிட்டது. நாளை காலையில் நடக்கப் போகும் சிலம்பாட்ட போட்டியே மன்னரின் மனம் முழுதும் நிறைந்திருந்தது. அந்த போட்டியை மனத்திரையில் மீண்டும் மன்னர் ஓட்டி பார்த்து கொண்டிருந்ததால் தூக்கம் அவருக்கு தூரத்திலேயே நின்றுவிட்டது. இரவெல்லாம் கண் விழித்ததால் அதிகாலை நேரத்தில் மன்னரை தூக்கம் தழுவிக்கொண்டது. திடீரென்று விழித்து கொண்ட மன்னர் பஞ்சு மெத்தையில் புரண்டு எழுந்தார். வானத்தை பார்த்தார். அதுவரை அங்கே அரசாட்சி நடத்தி கொண்டிருந்த நிலவை புரட்டிவிட்டு சூரியன் தமது ஆளுகையை படரவிட்டிருந்தான். என்றைக்கும் இல்லாத அளவில் அரண்மனை திடலில் மனித கூட்டம். அமைச்சர், தளபதிகள், மெய்காப்பாளர்கள், சேடி பெண்கள், அரண்மனை பணியாளர்கள் என 100கணக்கானவர் அங்கே கூடியிருந்தனர். நடுநாயகமாக போடப்பட்டிருந்த அரியாசனத்தில் அமர்ந்தபடி மன்னர். அப்போது அங்கு வந்து சேர்ந்த ஒருவர் மன்னரை நோக்கி வேகமாக வந்தார். இவருக்கு வயது 50 இருக்கும். முறுக்கிய மீசை, உழைத்து உரமேறிய தேகம், வலது கையில் கட்டப்பட்ட தாயத்து. மன்னர் அருகில் வந்த அவர் மன்னரின் கால்களை தொட்டு வணங்கிவிட்டு அப்பு என்றார். ஆம், சேது நாடு என்றும் பெரிய மறவர் சீமை என்றும் அழைக்கப்பட்ட ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் செல்லமுத்து சேதுபதியை அங்குள்ள மக்கள் அனைவரும் மன்னரே, அரசரே என்று அழைப்பதை விட அப்பு என்று அழைப்பதில் அகமகிழ்ந்தனர். இப்படி அழைப்பதில்தான் மன்னருக்கும் மகிழ்ச்சி. அப்பு, அழைத்தீர்களாமே என்று வெற்றிவேல் சொல்லி முடிப்பதற்குள், ஆம் வாத்தியாரே, 6 மாசமா ஆத்தா உங்ககிட்ட சிலம்பு கத்துக்கிறது. சிலம்பத்தில் ஆத்தா எவ்வளவு தேறி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது போல இவங்களும் ஆசைப்பட்டிருக்காங்க.